Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நண்டு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. சளி பிடிச்சிருந்தது அப்படின்னா நண்டு ரசம் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்ல மருந்துங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மிளகு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா மிளகு குறைச்சி சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பூண்டு, 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. நம்ம ரசத்துக்கு ஃபுல்லுமே பச்சை மிளகாயும் மிளகு காரமும் தான், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்ததாக சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து இப்படி கொரகொரப்பாக அரைச்சிக்கணுங்க. நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிங்க அப்படின்னா ரசம் டேஸ்ட் இருக்காது. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. புளி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரசத்துக்கு தேவையான நண்டு, நான் 2 நண்டு மீடியம் சைஸ் நண்டு சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேங்க. நண்டு எப்படி சுத்தம் பண்ணலாங்கிற வீடியோவை வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா கார்டில் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்ட நண்டோட கால்கள் எல்லாம் தனித்தனியாக பிச்சு போட்டுக்கலாம். அடுத்ததாக அதோட உடம்பு பகுதியும் பார்த்திங்கன்னா 2ஆக உடச்சி போட்டுக்கலாம். நீங்கள் தட்டியும் கூட போட்டுக்கலாம். தட்டி போட்டிங்க அப்படின்னா அதோட ஓடெல்லாம் நுணுங்கிடும் இல்லைங்களா, அது ரசம் சாப்பிடும்போது டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு கொதித்து அதோடய ஃப்ளேவரெல்லாம் நல்லா இறங்கிடும். அவ்வளோதாங்க. இப்போ ரசம் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக எண்ணெய் சூடானதும் கடுகு வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, அடுத்ததாக பெருங்காயத்தூள், இது ரெண்டையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நம்ம கடாயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா எண்ணெயிலே பரட்டி எடுத்துக்கணுங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி உடச்சி எடுத்துக்கொள்ளுங்களா, அந்த நண்டு பகுதி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதையும் இந்த மசாலா கூட நல்லா கிளறி விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்களா, அந்த புளி கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ நமக்கு புளிப்புக்கு, நம்ம ரசம் யூஸ்வலாக புளிப்பு குடிச்சு பார்ப்போம் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கோல, அந்த தண்ணி எல்லாமே இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பைசி லெவல் கூட கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது அப்படின்னா லைட்டாக மிளகு தூளும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ரசத்தை கொதிக்க விடணும். அந்த நண்டு எல்லாமே வெந்து அதோட எசன்ஸ் எல்லாமே இந்த ரசத்தில் இறங்கணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நண்டு யூஸ்வலாக குக் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் அதோட கால் பகுதியெல்லாம் கலர் மாறிடுச்சு அப்படின்னாவே நண்டு குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. நல்லா கொதித்து அந்த மாதிரி நண்டு நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம சூடான சாதத்து கூட இந்த நண்டு ரசத்தை சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ருசியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூஸ்வலாக எப்பயும் ஒரே மாதிரி நண்டு கிரேவி, நண்டு சூப் அந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நண்டு ரசம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.